அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. டெல்டா விவசாயிகளின் நலன், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான காவிரி உரிமை ஆகியவற்றை முழுமையாக பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இனியும் அதே உறுதியுடன் செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே காவிரி நீர் பங்கீடு தொடர்பாகவும் மற்றும் மேகதாது அணை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக 27/5/2026 மற்றும் 16/6/2026 தேதிகளிலும் மற்றும் பல கடிதங்கள் வாயிலாகவும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை வலியுறுத்தி உள்ளார்கள். 25/5/2026 அன்று உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி மேகதாது திட்டத்தை தடுக்க அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். தொடர் நடவடிக்கையாக தேசிய பசுமை தீர்மானத்தின் NGT முதன்மை அமர்வில் அசல் மனு தாக்கல் செய்து சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் பூமி பூஜை உள்ளிட்ட எந்த நடவடிக்கைகளும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இரு மாநில பிரச்சனை தீரும் வரை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது. 19/6/2026 அன்று கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவேரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் சட்டமன்ற பேரவையில் அரசினர் தனி தீர்மானமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட அனைத்து கட்சியினராலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி அதே நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமருக்கு நேர்முக கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மேலும் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக முழுமையான விவரங்கள் இல்லாமல் மாநிலங்களில் 27/7/2026 அன்று மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அவர்கள் 16/2/2018 நாளிட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் காவேரியின் கீழ்ப்படுக்கை மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என்று வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என தெரிந்ததை அடுத்து 28/7/2026 அன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமருக்கு எழுதிய நேர்முக கடிதத்தில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை தொடர்புடைய விதிகளை மேற்கோள் காட்டி அத்திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அல்லது நிர்வாக அனுமதியும் வழங்க கூடாது என்றும் 27/7/2026 அன்று மாநிலங்களில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எண் 876க்கு மாநிலங்களுக்கு இடையிலான நீர் விவகாரங்களில் நடைமுறையுள்ள சட்டத்தையும் பொருந்தக்கூடிய சட்ட கோட்பாடுகளையும் குறிப்பிடாமல் மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அவர்கள் அளித்த பதில் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். 3/8/2026 அன்று நாடாளுமன்றத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் அளித்த பதிலும் கர்நாடக அரசு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு இணங்க திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையே மத்திய நீர்வள குழுமம் CWC காவேரி படிகளில் புதிய நீர்ப்பாசனம் மற்றும் பல்நோக்கு திட்டங்கள் தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை டிசம்பர் 2025 சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தது. காவேரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை, ஆதலால் எந்தவித புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கும் வாய்ப்பில்லை என்பதால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்தையும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தையும் கேட்டுக்கொண்டது. இருப்பினும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறாததால் கர்நாடக அரசு இவற்றை பயன்படுத்தி புதிய திட்டம் தயாரிக்க வாய்ப்புள்ளதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு 3/8/2026 அன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை
திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்துக்கு உத்தரவிடக் கோரி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. எனவே காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களான தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு உரிய கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.